உங்க குழந்தை கத்துறாங்களா? ரொம்ப அழுகுறாங்க, அடம் பிடிக்கிறாங்கல்ல? பார்க்கலாம் இந்த வீடியோல. வணக்கம். நான் ரவிச்சந்திரன் பேசுறேன். குழந்தை நல ஆலோசகர். இப்ப சாக்லேட் கேட்குறாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க. பயங்கரமா கத்துறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. ஃபோன புடுங்கிட்டீங்கன்னா கத்துறாங்க. ஏன்னா, அதுல தானே ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருப்பாங்கல்ல இப்பல்லாம். அப்போ உடனே நாம என்ன பண்ணுவோம்? "சும்மா இரு" அப்படின்னு கத்துவோம். இல்லாட்டினா, என்ன செய்றாங்களோ அத குடுத்துருவோம். ஃபோன பார்க்குறாங்கன்னா, ஃபோன பார்க்கறதுக்கு விட்டுடுவோம். அவ்வளோதான். இப்ப அ இதுல ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நம்ம தெரியாம ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துடுறோம் குழந்தைக்கு. என்னன்னா, பிடிவாதம் பண்ணாலோ, இல்ல அழுதாலோ நம்மளுக்கு இந்த இது கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட்டான ஒரு மெசேஜ நம்ம அவங்களுக்கு கத்துக் குடுத்துடுறோம். சரி, இப்ப நம்ப ஏபிசிடிக்கு வருவோம். ஏ ஆன்டிசிடென்ட் என்ன நடக்குது? அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கல. அதனால அழுறாங்க. பி பிஹேவியர் அழறாங்க. சி என்ன? கான்சிக்வென்ஸ். அடுத்தது என்ன? நாம ஒண்ணு கத்துவோம், இல்ல குடுத்துருவோம். அவ்வளோதான். என்ன செஞ்சுட்டு இருக்காங்களோ, அத செய்ய விட்டுடுவோம். இல்ல வாங்கி குடுத்துருவோம். அவ்வளோதான். இதுதான் பண்ணுவோம் நம்ப. அப்ப என்ன ஆகுது? கத்தினா கிடைக்குது. கரெக்ட்டு தானே? இப்ப இதுதான் சைக்காலஜில என்ன சொல்றோம்னா, உளவியல்ல எமோஷனல் ரெகுலேஷன் அப்படிம்போம். அப்படின்னா, உணர்ச்சி கட்டுப்பாடு இல்லை அப்படிம்போம். இப்ப இது கோபம் இல்ல. இது ஒரு உணர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு. எப்படி வேணும்னு அவங்களுக்கு கேட்க தெரியல. அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்க தெரியல. இப்ப நம்ப அடுத்தது டி டைரக்ஷன். என்ன? கத்துற நேரத்துல பேசக்கூடாதுங்க. கத்துற நேரத்துல நம்மளும் திருப்பி திருப்பி கூட கூட பேசக்கூடாது. 1. முதல்ல காமா ஆக்கணும். அவங்கள சாந்தப்படுத்தணும். அடுத்த டைமு அவங்க காமா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத அப்ரிஷியேட் பண்ணணும். குட். பரவால்ல. இப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். நீ காமா கேட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்த தடவ நீ காமா கேட்டேனா அப்படிங்கிறதையும் நீங்க உறுதிப்படுத்துங்க. அவங்க காமா கேட்டாங்கன்னா, வாங்கி குடுக்கறது, வாங்கி குடுக்காததுங்கிறது உங்களுடைய சௌரியம். அதுக்குள்ள நான் வரல. ஆனா இங்க நம்ம பிஹேவியர மட்டும் தான் சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர, குடுக்கறது, குடுக்காததுங்கிறது உங்களுடைய விருப்பம். ரைட்டா? சோ காமா கேட்கறதுக்கு என்ன வழிகள்ங்கிறது தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் நம்ப. இதே மாதிரி பேரண்டிங் சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Instagram ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா என்னன்னா, கத்துற நேரத்துல கரெக்ட் பண்ணாதீங்க. காம் ஆன பிறகு சொல்லிக் குடுங்க. அவ்வளவுதான். இதுதான் சின்ன ஒரு விஷயம் நான் இந்த வீடியோ மூலமா சொல்ல வரேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.